ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்குள்ளே ஒற்றுமை இல்லை. 2500 பிரிவு கிறிஸ்டியன்ஸில் இருக்குது. மேஜர் பிரிவு 650 இருக்கிறது. இந்த இந்து மதத்தை பொறுத்தவரையில் பிரம்மா தானே தலையெழுத்து எழுதுறாரு. நல்லா கவனிங்க, பிரம்மா தானே தலையெழுத்து எழுதுறாரு. அப்போ எனக்கு தலையெழுத்து எப்படி எழுதியிருப்பார் பிரம்மா? அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நாடிஜோடம் பார்க்க போனேன். இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 1983 செப்டம்பர் 27 செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 10-10:30 இருக்கும் நான் பார்க்கும்போது நாடி. அவ்வளோ டைமோடு நான் வச்சுருக்கேன். மணி பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து கடைசியில் அவர் ஆரம்பிக்கிறாரு. விரோதி ஆண்டு மார்கழி திங்கள், விரோதினா எதிரி ஆண்டு, விரோதி ஆண்டு மார்கழி திங்கள் பஞ்ச தேதி, மார்கழி திங்கள்னா மார்கழி மாதம், பஞ்ச தேதினா 5ஆம் தேதி, பஞ்ச தேதி செய்வாரம், செய்வாரம்னா செவ்வாய்க்கிழமை, செய்வாரம் இரவு 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு மேல், 10 மணிக்கு மேல் சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சனி வீற்றிருக்க, 2இல் கன்னியில் செவ்வாய்க்கு அது வீற்றிருக்க, தனுசில் சூரியன் புதன் சந்திரன் வீற்றிருக்க, மகரத்தில் குரு சுக்கிரன் வீற்றிருக்க, மீனத்தில் ராகு வீற்றிருக்க, இப்படிப்பட்ட வீற்றிருக்க லில்லி கிரேஸ் என்ற அம்மாவுக்கும் வில்லியம்ஸ் என்ற அப்பாவுக்கும் 2வது சூலாக வந்து அவதரித்த 2வது பிள்ளை நான் முதல் பிள்ளை அபார்ஷன் ஆயிடுச்சு, 2வது சூல், 2வது சூலாக, ஏன்னா சிம்ம லக்னத்தில் 2வது பிள்ளையாக தான் இருக்கணும், முதல் பிள்ளையாக பறக்க முடியாது. சிம்ம லக்னத்தில் 2வது சூலாக வந்து அவதரித்த ஸ்வாட்சு சாமுவேல் என்ற பெயர் கொண்ட ராஜேஷ் என்ற துணை பெயர் பின் சேர்க்க நிழல் சலன கூத்தனாக விளங்கும், நிழல் சலன கூத்தன் சினிமா நடிகர் இருக்கும். 2வது 3 சூல சகோதரர்களையும், 3 சூல சகோதரர்களிலும் 3 பேர் அண்ணன் தம்பி, தம்பி எனக்கு கீழே 3 பேர், ஒரு பட்டம் படித்த சகோதரியமும் தங்கச்சி ஒன்று உண்டு, பட்டம் சகோதரியும் பெற்று தன்னுடைய 34வது வயதில் நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் வசிஷ்டனாகிய என்னை தேடி வந்திருக்கும் இயேசு குல மைந்தனே உனக்கு உன் எதிர்காலத்தை உரைக்கிறேன் கேளப்பா அப்படின்னு வாசித்தார். எனக்கு அப்படியே மார்க்சிசம், அது லெனின், காரல் மார்க்ஸ், பெரியார் எல்லாமே ஓடிட்டாங்க. அப்படியே ஒன்றுமே புரியலை, எனக்கு இருட்டிருச்சு. எனக்கு 10:11 இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு இருட்டிருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னடா நான் பிறந்தது எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாரே, என்னது இது மர்மம், என்ன இந்த ஒரு ஏழை ஒரு இந்த இவ்வளோ தான் இருக்குது அகலம், இந்த இவ்வளோ நீளம் இருக்குது, 1 அடி 1.5 அடியில். என்கிட்ட எந்த செய்தியும் வாங்க முடியாது, ஸ்காட்லாண்ட் யார்டு கூட வாங்க முடியாது என்ற செய்திகள்லாம். லைட் டிடெக்டர் வச்சு எடுத்து ஏதாவது மைண்ட் ரீடிங் பண்ணாதான வழி என்கிட்ட யாரும் வாங்க முடியாது. எப்படி சொன்னாப்புல, எதிரியாண்டுன்னு எப்படி சொன்னாப்புல, ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கள் அப்பா அம்மாவுடைய பேர், அப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம். அப்போ பிரம்மா எனக்கு எழுதியிருக்கிறார் நான் கிறிஸ்தவனா பிறப்பேன்னு.